கிரெடிட் கார்டு பொறுத்தளவுல நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே தப்பு என்ன தெரியுமா? ஒரே கிரெடிட் கார்டு வாங்கி நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்துக்கும் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்றது தான். அது மட்டும் பண்ணவே கூடாது. ஏன்னு கேளுங்களேன், ஒருத்தருக்கு கிரெடிட் கார்டு எதுக்காக வாங்கியிருப்பாங்கன்னா ஷாப்பிங் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஷாப்பிங் போகிறதுக்காக அவங்க இந்த கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எனக்கு கேஷ்பேக் நிறைய வரணும், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியான ஒரு கிரெடிட் கார்டு மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் அதெல்லாம் என்ன கிரெடிட் கார்டுன்னு தெரியாமல் இருக்கிறது தான் பெரிய தப்பே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விதமான கிரெடிட் கார்டு இருக்குது. அதில் எது உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க போகிறீங்க. எஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ் இன் 2025 அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. இதில் உங்களுக்கான கிரெடிட் கார்டு கூட ஒழிஞ்சிருக்கலாம். ஸோ இன்ன வரைக்கும் நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்பர் 1, IDFC First Bank. ஸோ IDFC First Bank எதுக்குன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ காசுலாம் கட்டணும், இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ இதில் என்ன இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே நம்மளோட சொன்னேன், லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக இருக்காங்க. வெல்கம் வவுச்சரா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த கிரெடிட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா வெல்கம் வவுச்சரா 500 ரூபாய் கொடுப்பாங்க. 30 நாட்களுக்குள்ள இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி 5000 ரூபாய் அதுக்கு மேலே நீங்கள் செலவழிச்சிங்க அப்படின்னா. அடுத்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 10x. நீங்கள் எவ்வளவு செலவழிக்கிறோமோ அதுல 10 மடங்கு வந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய கொடுக்க போகிறாங்க. அப் டு 10 மடங்கு அதை நம்ம நினச்சிக்கணும். ஸோ வேல்யூ பேக் அப் டு 2% வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது எக்ஸ்பைரிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸே கிடையாது. சில ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், 30 நாளுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும், 10 நாளுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரியான ஒரு டேட்டுன்றது இங்கே கிடையாது. ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெவர் எக்ஸ்பைரிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். சப்போஸ் நீங்கள் மூவி டிக்கெட்ஸ் படத்துக்குலாம் போகிறோம், நமக்கு ஆப்வியஸாக வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணினா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். அதுவும் அப் டு 250 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 2 தடவை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 4 காம்ப்ளிமெண்டரி ரயில்வே லான்ச் விசிட்ஸ் பெர் குவார்ட்டர். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒவ்வொரு காம்ப்ளிமெண்டரி ரயில்வே லான்ச் மாதிரி 4 காம்ப்ளிமெண்டரி டோட்டலாக வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் 2 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்பா கூட நம்ம போய்க்கலாம். அண்ட் 2 காம்ப்ளிமெண்டரி ஓவர்சீஸ் ஏர்போர்ட் லான்ச் விசிட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு குவார்ட்டருக்கு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் கல்ஃப் ரவுண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு 2 அப் டு அதிகபட்சமாக 2 கல்ஃப் ரவுண்ட்ஸ் வந்து நம்ம போய்க்கலாம் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி. அண்ட் 0 லாஸ் கார்டு லயபிலிட்டி அண்ட் கிரெடிட் ஷீல்ட் கவர் ஆஃப் 50,000. இது என்ன கதை அப்படின்னா, ஒரு கிரெடிட் கார்டு நம்ம வச்சிருக்கோம், சப்போஸ் அது காணா போயிடுச்சு, நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வேற யாரும் செலவு பண்ணிட்டாங்கன்னா அந்த பணத்துக்கு நம்ம காசு கட்டணுமா? வேண்டாம். அதுக்கு தான் உங்களுக்கு 0 லாஸ் கார்டு லயபிலிட்டி இருக்குது. அதுவும் கிரெடிட் ஷீல்டு கவர் ஆஃப் 50,000 வரைக்கும். அடுத்து பர்சனல் ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு கூட 5 லட்ச ரூபா வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. அடுத்த பாயிண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இந்த ஒரு கிரெடிட் கார்டோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பட் அந்த கிரெடிட் கார்டு எனக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஒரு சேலரிட் எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக கூட இருக்கலாம். உங்களுடைய மாத வருமானம் 25,000 ரூபாயா இருக்கணும். அவ்வளோ கேட்டகரியில் இருக்கக்கூடிய இன்கம் குரூப்பாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. உங்களோட வயசு 21லேருந்து 60 வயசாக இருக்கணும். இது நீங்கள் ஒரு சேலரிட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா இந்த ஏஜ் கேட்டகரி. சப்போஸ் இதுவே நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா உங்களோட வயசு 25லேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கிடைக்கும். இந்த IDFC First Bank பெஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிரெடிட் கார்டுக்கான லிங்க் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் 2வது கிரெடிட் கார்டுடைய பேர் RBL Bank shoprite கிரெடிட் கார்டு. இது லைஃப் டைம் ஃப்ரீ, முன்னாடி சொன்ன கிரெடிட் கார்டு மாதிரி தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. 20 ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு தடவை 100 ரூபா நீங்கள் க்ராசரி ஷாப்பில் யூஸ் பண்ணும் போதும் 20 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாடா கிளிக்காக இருக்கட்டும், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஜெப்டோ, இன்னும் இந்த மாதிரியான ஒரு மெர்ச்சன்ட்டோட நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. சப்போஸ் வேறு ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் நீங்கள் வேறு பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மூவி டிக்கெட்ஸ் அண்ட் புக் மை ஷோவில் நீங்கள் படத்துக்கான டிக்கெட்டை புக் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டு அப் டு 100 ரூபா வரைக்கும். அடுத்து
ஃபீஸ் ஆஃப் ₹99 plus GST வந்து சார்ஜ் பண்ணுவாங்க redeeming the reward points on this RBL Bank credit card. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும்னா நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்? ஆப்வியஸாக உங்களோட வயசு 21லேருந்து 65 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஆப்வியஸாக நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருப்பீங்க, இல்லைனா சுயமாக தொழில் தொடங்கிட்டு இருப்பீங்க. அந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க கொடுப்பாங்க, அவங்க நீங்கள் எலிஜிபிள். ஸோ மினிமம் மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 15,000 தான். இந்த ஒரு சீரியஸ் பொறுத்தளவில் நீங்கள் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணும், 50,000 சம்பாதிக்கணும், 25,000 சம்பாதிச்சாலும் ஒரு கிரெடிட் கார்டு கிடைக்கும். 15,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா மினிமமாக உங்களுடைய வருமானம் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா, அதுவும் ஐடிஆரில் ஃபைல் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. 2வது கிரெடிட் கார்டான RBL பேங்க் ஷாப்ரைட் கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது யுவராணி, எனக்கு கொஞ்சம் ஒத்து போகிற இருக்குது, ஏன்னா கம்மி சம்பளம் தான் வாங்குறேன், எனக்கு ஆப்டாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 3வது கிரெடிட் கார்டு கிவி கிரெடிட் கார்டு. இது எதுக்காக அப்படின்னா பெஸ்ட் ரூபே கிரெடிட் கார்டு ஃபார் கேஷ்பேக். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் இல்லையா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு கேஷ்பேக் வேணும், அதான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு பெஸ்ட்டானதாக இருக்கும். இதுவும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். அப் டு 5% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இப்போ யாருங்க கையில் போய் காசு கொடுத்துட்டு இருக்கா? யூபிஐயில் டெங் டெங் அப்படின்னு தான் வந்துடுது சவுண்டு. ஸோ யூபிஐயில் நீங்கள் ஒவ்வொரு காசு செலவழிக்கும் போதும் 5% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கொடுப்பாங்க. மோஸ்ட் ரிவார்டிங் யூபிஐ கிரெடிட் கார்டு, அதிகப்படியாக ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய கிரெடிட் கார்டே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. up to 3 ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் இந்த இயர். ஒரு வருஷத்துக்கு 3 ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, கெட் ஃப்ரீ நியான் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ₹999 வர்த்துள்ள சப்ஸ்கிரிப்ஷன், நியான் சப்ஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால உங்களுக்கு ஹையர் கேஷ்பேக் கிடைக்கும் அண்ட் ஃப்ரீ டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் கூட கிடைக்கும். இதனுடைய ஆஃபர் இந்த டிசம்பர் 31 வரைக்கும் தான் இருக்குன்னு இருக்காங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, உங்களோட வயசு 25லேருந்து 60 வயசாக இருக்கணும். சிபில் ஸ்கோர் 720க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் சாலரிட் எம்ப்ளாய், நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கீங்க, சுயமாக தொழில் தொடங்கிட்டு இருக்கு, எனக்கு இந்த கிவி கிரெடிட் கார்டு வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அதுவும் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபா உங்களுடைய வருமானமாக இருக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டு ஆண்ட்ராய்டு டிவைஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. பட் உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த டிவைஸில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ஐஃபோன்லாம் வச்சிருப்பீங்க, பட் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து இது பண்ண முடியாது. உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்காங்கன்னா அவங்க மூலமாக அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபோனுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த கிவி கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணுச்சுன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த கிவி கிரெடிட் கார்டு என்ன ஏதுன்றதை செக் பண்ணி உங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்த கிரெடிட் கார்டு என்ன? 4வது டாடா நியூ HDFC பெஸ்ட் ரூபே கிரெடிட் கார்டு ஃபார் ரிவார்ட்ஸ். ஸோ பெஸ்ட் ரூபே கிரெடிட் கார்டு, இதோட ஃபீச்சர் பார்க்கும்போது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆஃபர் டில் டிசம்பர் 31. இந்த டிசம்பர் 31 2024 வரைக்கும் மட்டும்தான் அந்த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது மூலமாக வருஷத்துக்கு ₹1 2 ₹35,000 வரைக்கும் நம்மளால சேமிக்க முடியும். அதோட 4 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் பெர் ஆனம், ஒவ்வொரு வருஷமும் 4 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் டாடா நியூ காயின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 7% வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணலாம். எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, டாடா பிராண்ட்ஸ் பிக் பாஸ்கெட்டாக இருக்கட்டும், ஏர் ஏஷியா, டாடா 1MG, குரோமா, டாடா கிளிக், வெஸ்ட் சைட், டைட்டன், தனிஷ்குன்னு டாடா பிராண்ட்ஸில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாடா நியூ காயின்ஸ் வரும். ஸோ அதன் மூலமாக அப் டு 7% வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியும். அடுத்து 1% நம்மளால சேவ் பண்ண முடியும் யூபிஐ ஸ்பென்ஸ். அதாவது டாடா நியூ ஆப் யூஸ் பண்ணி யூபிஐ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, யூபிஐயில் பணத்தை சென்ட் பண்ணுறீங்கன்னா 1% சேமிக்க முடியும். அண்ட் டாடா பிராண்டோட பார்ட்னர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 2% நியூ காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்டுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, நீங்கள் 21லேருந்து 65 வயசு உள்ள நபராக இருக்கணும். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டட், நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலையும் பார்க்கலாம், இல்லை சுயமாக ஒரு தொழிலும் நடத்திட்டு இருக்கலாம். ஸோ மினிமம் இன்கம், சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா மாதம் 25,000 நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் தொழில் தொடங்கிட்டு இருக்கீங்க, தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வருஷத்துக்கு உங்களோட வருமானம் 6 லட்சம் ரூபாயா இருக்கணும். டாடா பிராண்ட்ஸ் தான் இவ்வளோ எப்போதும் நான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக நான் சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாடா பிராண்டாக இருக்கட்டும், டாடா பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிராண்டாக இருக்கட்டும், எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கான ப்ராஃபிட் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்பேற்பட்ட இந்த டாடா நியூ HDFC கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும்னா
வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 5வது கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா SBI கேஷ்பேக். ஸோ பெஸ்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படின்றத இதோட பேரை கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ், இந்த ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது மூலமாக வருஷத்துக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் சேமிக்க முடியும். ஸோ 5% கேஷ்பேக் ஆன் ஆன்லைன் ஸ்பெண்ட்ஸ் வித்வுட் எனி மர்ச்சன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 5% வரைக்கும் நமக்கான கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அண்ட் 1% கேஷ்பேக் ஆன் ஆஃப்லைன். சில பேர் ஆஃப்லைனில் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கூட 1% கேஷ்பேக் இருக்குது. ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் 1% வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து என்ன பாயிண்ட்னு பார்த்தா ஃபீஸுங்க. ஸோ ஜாயினிங் ஃபீஸ், முதல் முறையாக நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு வாங்கி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சார்ஜ் போடுவாங்க. 999 rupees ப்ளஸ் GST. 2வது வருஷத்துலேருந்து ஒருவேளை உங்களுடைய ஸ்பென்ஸ் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த ஃபீஸ்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பட் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் செலவழிக்கல அப்படின்னா நீங்கள் அகெயின் 1000 ரூபாய் 999 ரூபா ப்ளஸ் GST நீங்கள் பே பண்ணணும். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குற நபராக இருக்கலாம், இல்லை சுயமாக தொழில் தொடங்கி இருக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம். உங்களுடைய வருமானம் ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய் இருக்கணும். ஆனால் உங்களோட வயசு 21லேருந்து 60 வயசாக இருக்கணும். 5th நான் சொன்ன கிரெடிட் கார்டு SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாம் உங்களுக்கு ஆப்டாக இருக்குது. சுயமாக யோசிச்சு பார்க்கணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்கக்கூடாது. நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரியான கிரெடிட் கார்டாக இது இருக்குன்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் நம்ம வாங்கணும். செக் பண்ணி பாருங்கள், வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ் இன் 2025 என்ன அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இது ஆப்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இன்னும் வேறு ஏதாவது ஒரு வீடியோ போகணும், வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. யுவராணின்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.